இப்போ ஏஐ கம்பெனிஸ் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுமா? புக்ஸில் எல்லாத்தையும் வாங்கி அந்த புக்ஸில் அழிச்சுட்டு இருக்காங்க. காரணம் என்ன? ஹிஸ்ட்ரி அழிக்கணும். இப்போ நடந்த யுத்தங்கள் எல்லாமே ஹிஸ்ட்ரியில் ரிச்சான கண்ட்ரீஸில் தான் யுத்தம் நடக்குது. எந்த நாடுகள் ஹிஸ்ட்ரியில் பழசாக இருக்கோ அந்த நாடுகளுக்குள்ள தான் பெரிய பெரிய யுத்தங்கள் வந்தது. உலகத்தில் இருக்க எந்த நாடுகள் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதுதான் இவ்வளோ நாளும் நடந்தது. இப்போ ஏஐ கம்பெனிஸ் என்ன செய்கிறாங்கன்னா, ஆந்த்ரோபிக்ஸ்ன்னு சொன்ன ஏஐ வந்து புக்ஸில் வாங்கி அதில் இருந்து டேட்டாக்கள் எடுத்து ஒர்க் பண்ண துவங்கினவங்க. இப்போ அதுக்கப்புறம் அவங்கள அந்த கம்பெனி சூ பண்ணி $1.5 பில்லியன் வந்து பே பண்ணுவாங்க. என்னத்துக்கு? ஃபைனா என்னடா புக்ஸில் வாங்கி வந்து நாங்கள் மோனடைஸ் பண்ணிடலாது, இந்த மணி மேக் பண்ணிடலாது, அதுதானே இந்த பாலிசி. ஆனால் ஆக்சுவல் புக்ஸை வாங்கினோம்னா எதுவும் செய்யலாம். அந்த புத்தகத்தோட ஃபிசிக்கல் பேப்பர் புக்கை வாங்கினோம்னா அதுக்கப்புறம் அந்த புத்தகம் அவங்களுக்கு தான் சொந்தம். அதே அவங்களை எடுத்து அதுக்கு இருக்கிற டேட்டாக்கள் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் அந்த புக்ஸை அழிக்கிறாங்க. அதுதான் இப்போ மெசிவ் மார்க்கெட்டாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பெரிய ஒர்க்காக. இப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, எங்களுக்கு ஹிஸ்ட்ரி தேவையான ஏஐ தர டேட்டா மட்டும்தான் எங்களோட ஹிஸ்ட்ரி பேஸ் ஆகிருக்கு. ஸோ ஏஐ என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் எங்களோட ஹிஸ்ட்ரியை பார்ப்போம் ஃபியூச்சரில். ஸோ அதைத்தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஏஐ கம்பெனிஸ் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏஐ வந்து முழுக்க போய் தான் சொல்லி கொண்டு இருக்குது. முழுக்காண்டு இல்லை, ஐ மீன் கொஞ்சம் பொய் இல்லை. இந்த கன்னடத்தில் அது பொய் சொல்லி எனக்கு மாட்டப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியில் நான் அதில் கேட்க வலிக்கிறேன். அது அந்த ஆன்சருக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் சம்மந்தம் இல்லை. நான் கேட்டேன், நீ ஏன் இப்படி பொய் சொல்கிறான்னு கேட்க, இல்லை நான் அசியூம் பண்ணினு சொல்லுது, நான் யூகிச்சேன்னு சொல்லுது. அது ஏஐ அது செய்யக்கூடாது. ஏஐ யூகிக்கக்கூடாது. ஏஐ வந்து அசியூம் பண்ணக்கூடாது. எஸ் ஓனோ அவ்வளோதான் நிறைய சொல்லணும். ஸோ இதான் இப்போ ஃபியூச்சருக்கு வரப்போகுது. ஹிஸ்ட்ரி அழிக்கிறதுக்கான அடுத்த ஸ்டெப் அவங்க என்ன எடுத்திருக்காங்கன்னா, புக்ஸில் அழிக்கிறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்களோட புக்ஸில் காப்பாற்றுற அளவுக்கு ஹிஸ்ட்ரி உண்மை தெரியும். அதுக்கப்புறம் முழு புக்ஸை அவங்க அழிக்க வலிக்கிட்டாங்கன்னா ஹிஸ்ட்ரி ஏஐ சொல்கிறதான் ஹிஸ்ட்ரியாக வந்து நிற்கும். அது நடக்க போகுது, நடந்துன்னு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்களை புக்ஸில் காப்பாற்றுற அளவுக்கு எங்களுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எவ்வளோது புக்ஸில் காப்பாற்றலுமோ எங்களோட பழைய புத்தகங்கள், ஏற்கனவே ஓலைச்சுவடி எல்லாத்தையும் அவங்கள எடுத்து பெரிய பெரிய விளையாட்டெல்லாம் விளையாடுறது வாங்கிட்டாங்க. அந்த ஓலைச்சுவடியில் வச்சு எங்களுக்கு தான் அந்த ஓலைச்சுவடிகளுக்கான அக்சஸ் இல்லை. ஆனால் அதை வச்சு பெரியாக்கள் பெரிய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு புக்ஸை காப்பாற்றுற அலுவலை பார்ப்போம். அதை எவ்வளோத்துக்கு எங்களால் காப்பாற்ற எழுமோ இல்லையோன்னு தெரியா. இதான இப்போ ஏஐ வேர்ல்டு நடந்துன்னு இருக்குது.